ஒரு கிராமத்துல ஒரு ஏழை இருந்தானா. அவனோட வேலைக்காக வேண்டி ஆத்துல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வருவான். அதுக்காக 2 பானையை வச்சுக்கிட்டு அதோட முனைகளை கட்டி ஒரு மூங்கில தொங்க விட்டு தோல்ல வச்சுக்கிட்டு வருவான். ஆனா அந்த 2 பானையில ஒரு பானையில ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டை மூலமா தண்ணி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். வீடு போய் சேர்ற நேரத்துல பாதி பானையில தான் தண்ணி இருக்கும். அப்போ இந்த குறை இருக்கிற அந்த பானையை பார்த்து அந்த நிறையான பானை பெருமைப்பட்டுக்கிட்டு கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டே இருக்குமா. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு இது பொறுக்க முடியாம தன்னோட எஜமான் கிட்ட அந்த குறையான பானை சொல்லுது, என்கிட்ட இருக்கிற இந்த குறைனால உங்களோட உழைப்பு வீணா போய்கிட்டு இருக்குது, தயவு செஞ்சு என்ன சரி செஞ்சிடுங்கள அப்படின்னு வேண்டுகோள் வைக்குது. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நாம வளமையா வர்றோமே அந்த வழியை கவனிச்சியா, அந்த வழியில நீ இருக்கிற பக்கம் தான் அழகா பூக்கள் பூத்து அழகா இருக்குது, உங்ககிட்ட இருக்கிற இந்த குறை எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் அந்த வழி பூராவுமே நான் பூச்செடிகளை நட்டேன், உன் குறை மூலமா கொட்டுற அந்த தண்ணினால அந்த பூச்செடிகள் அழகா வளர்ந்து பூத்து கிடக்குது, அதை நான் பறிச்சு வியாபாரம் பண்றேன், நல்ல வருமானமும் இருக்குது, அந்த வழியும் வளமா வருது அப்படின்னு சொன்னாராம். சம்டைம்ஸ் நாம எல்லா விஷயத்திலையும் நிறைய இருக்கணும்னு நினைக்கிறோம், பட் நம்ம குறைனாலே நிறைய பேர் பிரயோசனம் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க.